இந்த வீடியோவில் என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷனை வந்து அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நம்ம வந்து நாளைக்கு கோவில் கொடிக்கு போகிறோம்ல, ஸோ பேக்கிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து நாளைக்கு 4 மணிக்கு கிளம்புறோம், அதாவது திங்கக்கிழமை 4 மணிக்கு கிளம்புறோம். அதனால் இங்கேருந்து போகும்போது நான் எந்த ட்ரெஸ் போட போகிறோம், நானும் எங்கள் அம்மாவும் என்ன ட்ரெஸ் போட போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போது எங்கள் அம்மா வந்து சாரீ தான் கட்ட போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் சாரீ. இதை வந்து நாங்கள் போத்தீஸில் வந்து எடுத்திருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ரெட் கலர் சாரீ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ரெட் கலர் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கடையில் வந்து தேடினோம். பட் ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து போத்தீஸ்க்கு ஒரு தடவை போயிருக்கும்போது அந்த சாரீ பார்த்தோன்னே அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு தடவை கூட யோசிக்கல, உடனே அம்மா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலரில் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், பார்டர் வந்து லைட் கலரில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வைர ஊசி பேட்டர்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ நிறைய பொட்டிக்கில் கூட இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வைர ஊசி பேட்டர்ன் அந்த மாதிரி சாரீ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி ஒர்க் மாதிரி லைனாக வந்திருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் கூட அந்த ரெட் கலர் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, பட் நேரில் வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு இந்த சாரீ. ஸோ இது ஒரு சாரீ. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நான் வந்து போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவுன் தான் வந்து எடுத்திருந்தேன். நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் கவுனே எடுக்கக்கூடாது இதுக்கப்புறம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கவுன் போடுறது. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை வருஷத்தில் அந்த கவுன் எடுத்து கிட்டத்தட்ட 2 தடவை தான் நான் போடுறேன். அதனால் கவுன்லாம் எடுக்கக்கூடாது, அது இந்த வெயிலுக்கெலாம் போட முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த கவுனை பார்த்தோன்னே எனக்கு மனசெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு கவுன் இதுவுமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது தான். இது நாங்கள் வந்து ஹைப்பரில் எடுத்திருந்தோம். இந்த கவுன் வந்து இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு பின்னாடி இந்த சாரீ மாடலில் தொங்கும்ல, ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்திருந்தோம். இது எல்லாமே நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டல. நான் வந்து இந்த ட்ரெஸ் போடும் போது நீங்கள் லாங் வீடியோ போடுவேன், அப்போ இதில் நீங்கள் ஃபுல்லாக கிளியராக பார்த்துக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸோட இதை. ஸோ நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டோன்னே இன்னும் அங்கே எடுத்து காட்டுற அக்காலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு பாப்பா, இதை எடுத்துக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கே இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது ஃபஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். ரேட்டுக்கு ட்ரெஸ்ஸு ஒர்த்தா அப்படிங்கிறது கேட்டால் எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரெஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மத்தியானம் வந்து அம்மா நயன்தாரா சாரீ கட்ட போகிறாங்க. நயன்தாரா சாரீனா இந்த மெரூன் கலரில் ஒரு சாரீ. அது வந்து பிளெயினாக இருக்கும். முந்தானையில் மட்டும் இந்த காப்பர் ஷேடு வரும், காப்பர் பார்டர் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் பொட்டிக்லலாம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் ஷாப்பில் பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கிட்டாங்க. இது வந்து நம்ம பொட்டிக்லலாம் வாங்குறது இந்த மாதிரி பார்டர் இருக்காது, இதில் பார்டருமே இருந்துச்சு. ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்குது, முந்தானையில் மட்டும் டிசைன் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு முந்தானையை காட்டல, முந்தானையில் மட்டும்தான் டிசைன் இருக்குது. பட் இந்த சாரீ வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கெட்டியிருக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை கெட்டினோடனே ஒரு ராயல் லுக் வருது. நீங்கள் ஏதாவது ஒர்க் போகிறீங்க அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் விட்டு இந்த சாரீலாம் கெட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப டிசைனாலாம் இந்த ஆரி ஒர்க்லாம் போடுறாங்களா, அதிலலாம் எனக்கும் அம்மாவுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால தான் இப்படி இந்த மாதிரி நாங்கள் வந்து தச்சுருந்தாங்க அம்மா. இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் நல்லா இருக்குல்ல, ப்ளவுஸ் பேட்டர்ன் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அம்மாவோட சாரியை வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன் மத்தியானம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ட்ரெஸ். இது வந்து நான் மீஷோவில் ஒரு சாரீ, வெல்வெட் சாரீ இருக்குது தெரியுமா, அந்த வெல்வெட் சாரீ எடுத்து எங்கள் அம்மா ஒரு தடவை சாரியை கட்டிட்டாங்க. அடுத்த டைம் வந்து எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சாரியை அதை நான் கட்டணும்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஒரு கவுனாக மாற்றிடணும்னு எப்போவுமே எங்கள் அம்மா அந்த சாரீ கட்டணும்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். சரி அதனால் நீ இதை வந்து கவுனாக தைச்சிக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா பெரிய மனசு பண்ணி அந்த சாலையை வந்து எனக்கு கவுன் தைச்சி கொடுத்துட்டாங்க. வந்து டிசைன் வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். பட் நான் வந்து எந்த ஒரு டிசைனுமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை வைக்கிறதுக்கு. எதுக்கு அப்படின்னா சில டைம் வந்து நான் இதில் வந்து கோல்டன் கலர் பெல்ட்டு போட்டு ஃபுல்லாக கோல்டு செயின் அந்த மாதிரி கூட போடலாம். சில டைம் வந்து ஒயிட் கலரில் பெல்ட் மாதிரி போட்டுட்டு சில்வர் கலரில் பெல்ட் மாதிரி போட்டுட்டு ஒயிட் கலர் பாசிலாம் போட்டு அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். சில டைம் வந்து நான் லைட் பிங்க் கலரில் ஷால் போட்டு இதை ஒரு லாங் சுடிதார் மாதிரி கூட நான் அதை வந்து போட்டு போயிருக்கிறேன் காலேஜுக்கெலாம். அதனால இதை வந்து நான் ப்ளெயினாகவே தைச்சிக்கிட்டேன். எனக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா, அதனால இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு சாரீ நைட்டு கெட்ட போகிற சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த சாரீ தான். அது வந்து எல்லா பொட்டிக்லேயும் சேல்ஸ் பண்ணாங்க. பட் எங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பொட்டிக்கில் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு ஷாப்பில் தான் அதை வாங்கினோம். பார்டர் வச்சுருக்கோம்ல, உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சாரீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த சாரீ வச்சுருப்பீங்க. அப்படி ஆனால் இந்த கலர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த கலர் செலக்ட் பண்ணோம். நிறைய பேர் இதில் க்ரீன் கலர் வச்சுருப்பீங்க. நாங்கள் வந்து இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதை வந்து நம்ம கெட்டினோன்னா நம்ம ஃபேஸே வந்து பிரைட்டான மாதிரி தெரியும். ஸோ எனக்கு இந்த மாதிரி கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட சாரீ தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அம்மாவும் ஒரே மாதிரி வந்து சாரீ எடுத்து நான் வந்து அதை தாவணியே கெட்டலாம், அம்மா வந்து சாரியாக கெட்டலாம்னு நினச்சிருந்தோம். ஸோ அம்மா வந்து இதை சாரியாக கெட்ட போகிறாங்க நைட்டு வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான வேடிக்கை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த சாரீ கெட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அம்மாவுக்கு வந்து சூப்பராக இந்த சாரீ அமைஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து தாவணியாக ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம். என்ன பண்ணோன்னா, இந்த சாரீ மொத்தமாக அவர்கிட்ட கொடுத்து 3 இதையுமே ஸ்டிச் பண்ண சொன்னோம். என்னென்னா ப்ளவுஸு, ஸ்கர்ட்டு, அதே மாதிரி தாவணி 3மே வந்துருமான்னு கேட்டால் ஆமாம் தச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் போய் வாங்க போகும்போது எனக்கு ப்ளவுஸ் சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தாரு. ஸ்கர்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. எந்த குறையுமே சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் வச்சிட்டாருன்னா, அவர் வந்து தாவணிக்கு துணியை வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாரு. ஷால் அளவுக்கு கூட இல்லைங்க. அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நீங்கள் என்னமோ அவர் சொன்னார், கான்ட்ராஸ்ட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் வந்து பிளெயினாக போடாதீங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து பிளெயினாக இந்த மாதிரி சாரீ இருக்குன்னா இதே இதில் வந்து எனக்கு மொத்தமாக தாவணி, ப்ளவுஸு, அந்த ஸ்கர்ட்டு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளை வந்து அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக போடுறத விட இது ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருக்குமே, ஒரு ராயல் லுக்கும் இருக்குமே நான் நினச்சி கொடுத்துருந்தேன். அவர் என்னன்னா அப்படி பண்ணிட்டார். இப்போ வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்குலாம் ஒரே வருத்தமாக போச்சு. அழுகே வந்துட்டு இப்படி பண்ணிட்டாரே. நானும் அம்மாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினச்சிருந்தேன். அம்மா நிறைய ஐடியாலாம் கொடுத்தாங்க. பட் எதுவுமே எனக்கு செட் ஆகவே இல்லை. திரும்ப நாங்கள் வந்து இந்த சாரீ எடுத்த கடைக்கெலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆனாலும் கடைசியில் அந்த சாரீ இல்லைன்ட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வேறு கலர் வச்சுருக்காங்க, இந்த கலர் இல்லை. தாவணி தனியாக எடுக்க போனாலும் இதே கலரில் எடுக்க முடியாது, கண்டிப்பாக கிடைக்காது, அது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வந்து திடீர்னு தான் வீட்டில் ஒரு தாவணி இருந்துச்சு. அது ஒரு தடவை தான் என்னமோ கெட்டியிருந்தேன். ஸோ அந்த தாவணி எடுத்து நம்ம கெட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அம்மா ரொம்ப சமாதானப்படுத்தி வா இது செட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து கெட்டி பார்த்தோம். அந்த தாவணி இப்போ உங்களுக்கு இதுதான் அவர் தைச்ச ஸ்கர்ட்டு, அவர் தைச்ச ப்ளவுஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலரில் நாங்கள் வந்து தாவணி இந்த கலரில் எப்படி செட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது டவுட் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நானுமே அப்படி தான் நினச்சேன். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இதுதான் ப்ளவுஸு. இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் அவ்வளோ மேட்ச் ஆச்சு. இந்த பார்டர் வந்து சூப்பராக மேட்ச் ஆகிட்டு. எனக்கு இது மேட்ச் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. இந்த ரெண்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்துச்சு. இதை வந்து அப்புறம் கெட்டி பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எதுனாலும் நல்லதுக்கு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எனக்கு ஒரே கலராக போட்டால் கூட இவ்வளோ அழகாக இருக்காது, இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். வெனஸ்டே வந்து அங்கேருந்து சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ மதியானத்துக்கு அப்புறம் கிளம்பிடுவோம். அதனால் சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டாப், இதுவுமே லாங் டாப் தான், இந்த மாதிரி எடுத்துருந்தேன். ஸோ ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சு நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் அம்மாவோட சாரீ இதுதான். அழகாக இருக்குல்ல. இது வந்து ரொம்ப சாஃப்டான சாரீ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதுதான் வந்து ட்ராவல் டைம் நம்ம அங்கேருந்து குட்டத்துலேருந்து திரும்ப தூத்துக்குடிக்கு வந்து காரில் வரும்போது இதை கெட்டிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இதை எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து இந்த சாரீ வந்து பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் கெட்டுனா சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குல்ல எனக்கு. ஸோ இதுதான் வந்து எங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன். நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் சில்க் சாரீ பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த சாரீ தான். ஸோ இந்த சாரீலாம் வந்து நாங்கள் வந்து இங்கே தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம். ஸோ எனக்கு வந்து கடையில் போய் ஷாப்பிங் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து விக்னேஷ் சில்க் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம சில பேர் இருப்பீங்க, ஆன்லைன்லலாம் வாங்கவே மாட்டேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும். ஆன்லைனில் வாங்குறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விக்னேஷ் சில்கில் போய் நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம்.
போகலாம். அவங்கக்கிட்ட saree கலெக்ஷனுமே நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.